உங்களுக்கு தெரியும் நினைக்கிற வசனம் எல்லாமே. அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. கர்த்தர் வீட்டை, அப்படியானால் 2 வார்த்தை இருக்குதால, காட் இஸ் ஆர்கிடெக்ட் அண்ட் காட் இஸ் அ டிசைனர். ஒரு சின்ன கேள்வி, உங்களுடைய குடும்பத்தை வடிவமைக்கிறவர் யார்? திரும்ப சொல்லுகிறேன், தேவன் வடிவமைக்கிறாரா? அவர் வடிவமைப்பதற்கு நீ அவரோட ஒத்து போறீங்களா? ஒன்று சொல்லட்டுமா? உங்களை விட்டு விட்டு தேவன் ஒன்றும் செய்ய முடியாது, தேவனை விட்டு நீ ஒன்றும் செய்ய முடியாது. நீளமான செய்தி இது. நாட் ஓன்லி இஸ் அ டிசைனர், எஸ் அ டெஸ்டினேஷன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை வைத்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இங்கே எப்படின்னு தெரியல, இந்தியாவில் எங்கேயோ பிறந்த ஒரு மனிதன், எங்கேயோ பிறந்த ஒரு மனுஷி. நான் சென்னையில் பிறந்தேன். என் மனைவி கேரளாவில். மொழி வேற, லைஃப் ஸ்டைல் வேற, எல்லாமே வேற. when God joins there is no need of joint. ஆங்கிலம் புரிய நினைக்கிறேன். தேவன் இணைப்பாரானால் அதில் ஒரு இணைப்பு தேவையில்லை. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இது. தேவன் இணைப்பாரானால் எல்லாம் சொல்லுங்க, யாருமே தாங்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இசைவு என்பது வேறு, இணைப்பு என்பது வேறு. நான் வசனத்தை படிக்கிறேன். அவர் தகப்பனையும் தாயையும் நல்லா சொல்லுங்க, வாயத்தனை சொல்லுங்க சத்தமா. அநேக பெண்களை பெற்றவர்கள் இந்த வசனத்தை மையமாய் கொண்டு பையனை, பாவம் அந்த பையனுடைய அப்பா அனாதையில் சேர்த்துறாங்க. நல்லா கவனிக்கணும். விட்டு என்பது கைவிட்டு அல்ல. ஐயா ஒத்துப்பாரான்னு தெரியல. விட்டு என்பது கைவிட்டு அல்ல. உங்கள் சொந்த விருப்பங்களை, சொந்த ஆசைகளை, சொந்த குறிக்கோளை, சொந்த நோக்கங்களை, உங்களுக்கு இருக்கிற ஐடியாஸ். இன்னொன்று சொல்லட்டுமா? யூ ஹேவ் a குட் ஐடியா. அந்த குட்டில் ஒரு ஓ எடுத்துடணும். சொல்லுங்க, இப்போ குட் ஐடியாவில் ஓ எடுத்துருங்க. காட் ஐடியா. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் குட் ஐடியா இருக்குது, ஆனால் காட் ஐடியா இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய குடும்பங்களின் வீழ்ச்சிக்கு நாம் தான் காரணம். ஆசை காரணம், அவசரம் காரணம், அறியாமை காரணம், தேவன் காரணம் அல்ல. வேகமாக சொல்ல விரும்புகிறேன். நம்பர் ஒன் அதில் சொல்லுங்க, விட்டு. 2வது என்னங்க? மனைவியோட போதும். இப்பதான் சொன்னேன் இல்ல, அந்த அம்மா ஒன்று சொன்னா இவர் ஒன்று சொல்றார். உலகத்திலே சொல்றான், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். எங்க பேசுது? இன்னைக்கு சர்ச்சுக்கு போகலாம், அந்த அம்மா சொல்றாங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது. அவர் சொல்றார், அந்த அம்மா சொல்றார் இன்னைக்கு சர்ச், இவர் சொல்றார் எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது. பாருங்க, இந்த இசைவு இல்லை என்றால் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை. அந்த வார்த்தை எல்லாம் படிக்கணும். இசைவு சொல்லுங்க எல்லாரும். யூ நோ த மீனிங்? ஹார்மனி. இப்போதான் கீபோர்ட் இருக்குது.